நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு இலக்கணமாகவே வாழக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பம் தான். இந்த நிலையில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் தர்ஷன் அவர்கள் இப்போது ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார். அந்த படத்துடைய பேர் லெனின் பாண்டியன். இந்த படத்தில் கதாநாயகனாக முதன்முறையாக ராம்குமார் அவர்களுடைய மகன், சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனும் ராம்குமார் அவர்களுடைய மகனுமாகிய தர்ஷன் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இதுக்காக இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த குழு, டோட்டல் இந்த டீமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சென்னை போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போய் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்தை ஆசிகளை பெற்றிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. தர்ஷன் கணேசன் அவர்களுக்கு மனசார தன்னுடைய வாழ்த்தை, ஆசீர்வாதத்தை ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை துவங்குறாங்கன்னா அதில் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதுக்கு முன்னாடி பிரபு அவர்களுடைய மகன் விக்ரம் பிரபு அவர்கள் திரைத்துறையில் அறிமுகமாகும் போதும் சூப்பர் ஸ்டார் தான் அதை ஆரம்பித்து வச்சார். கும்கி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் வருகை தந்து அவர் பேசின பேச்சு அதெல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் அந்த ஒரு ஸ்பீச்செல்லாம். கமல்ஹாசன் அவர்களும் அதில் கூட வந்திருப்பாங்க. இப்போ ராம்குமார் அவர்களுடைய மகன் தர்ஷன் அவர்கள் கதாநாயகனை அறிமுகமாகிறதுக்கும் இவங்க சூப்பர் ஸ்டாருடைய இல்லத்துக்கே போய் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் அவர்களிருந்து இந்த டோட்டல் படக்குழுவும் லெனின் பாண்டியன் படத்தினுடைய டீம் க்ரூ ஃபுல்லாக எல்லாரும் சூப்பர் ஸ்டாருடைய வீட்டுக்கு போய் அவருடைய வாழ்த்தை பெற்றிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய, அதாவது தர்ஷன் அவர்களுடைய தோளில் கை போட்டு அவரை மனசார வாழ்த்திருக்காரு. நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்த்தால் எப்படி விக்ரம் பிரபு அவர்கள் நல்ல திரைப்படங்கள், ஒரு சில படங்கள்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் அவர் பண்ணாரோ, அதுமாரி தர்ஷன் அவர்களும் அவருடைய பாணியில் நிறையா முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவார். நல்ல நல்ல படங்கள்லாம் அவருக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வாழ்த்துவோம். ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்தை பெற்று அவங்களுடைய திரையுலக பயணம் வெற்றிகரமாக இல்லாமல் போனதாக யாருக்கும் சரித்திரமே கிடையாது. நிச்சயமாக தர்ஷன் அவர்களுக்கும் அது அவர் விதிவிலக்கு கிடையாது. நிச்சயமாக நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நல்ல நல்ல படங்கள் அவருக்கு அமைவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். சூப்பர் ஸ்டார் பிஸியான ஷெடியூல்லேயே அதை பண்ணிகிட்டு இருக்காரு தொடர்ந்து. அதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்போ ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் ரொம்ப பிஸியாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 படமும் நிச்சயமாக எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதேமாதிரி சுந்தர்சி அவர்களுடைய தலைவர் 173லேயும் சூப்பர் ஸ்டார் இருக்கார். அது 2027 வந்தாலுமே கூட அது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவமாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த ரசிகர்களுக்கும் விருந்து காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் லெனின் பாண்டியன் படக்குழுவை சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறது, வாழ்த்திருக்கிறது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.